அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Sanju. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே ரைஸுக்கு தேவையான உப்பும் சேர்த்தியாச்சு. ஃப்ரைட் ரைஸுக்கு 90% அளவுக்கு குக் ஆகிருந்தால் போதும். சாதம் வடித்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ரைஸ் சூடாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வராது, குழஞ்சிரும். அதனால் எப்போவும் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேரட் அரை கப் எடுத்திருக்கேன், பீன்ஸ் அரை கப், கேப்சிகம் அரை கப், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் பார்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் பார்ட் 1 கப் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்மளோட சாய்ஸ் தான். கேபேஜ், ப்ரொக்கோலி, மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி என்ன வேணால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். சாப்டு கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, வினிகர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டுலேருந்து நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு வரும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஹைலியே வச்சு குக் பண்ணணும். இந்த மாதிரி ஹையில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே ஹை ஃப்ளேமில் செய்யணும். அதனால் எப்போவும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. நான் வேக வச்ச ரைஸை சேர்த்திக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணலாம்.
வெஜிடபிள்ஸும் ரைஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் 1 டீஸ்பூன் வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் க்ரீன் பார்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.